ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகேமா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 32வது திருவிளையாடல் வளையல் விற்ற படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? குலபூஷண பாண்டியனுக்கு தன்னுடைய பக்தி தான் சிறந்தது அப்படிங்கிற கர்வம் வந்துருச்சு. அதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் பஞ்சம் ஏற்படுற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமேட்டு குலபூஷண பாண்டியனுக்கு உளவாக்கிளி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மதுரையில் இருக்கிற பஞ்சத்தை போக்கி குலபூஷனுடைய ஆணவத்தையும் அடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அதே மாதிரியே தான் இன்றைக்கி இந்த வளையல் விற்ற படலத்திலையும் பார்க்க போகிறோம். தாருகா வனத்தில் நிறைய முனிவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எப்போவுமே யாகம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நாம் நடத்துகிற யாகத்தினாலேயும் நம்மளுடைய மந்திரங்களினாலேயும் தான் இந்த உலகத்தில் இவ்வளவு நன்மைகள் நடக்குது. கடவுளால் செய்ய முடியாததை கூட நம்மளுடைய மந்திரங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆணவம் வந்துடுது. அந்த முனிவர்களோட மனைவிகளுக்கும் என்ன ஆணவம் வந்துடுதுனாக்கா, இந்த உலகத்திலேயே நாம் தான் ரொம்ப அழகானவங்க, நாம் தான் சிறந்த கற்புக்கரசிகள் அப்படிங்கிற கர்வம் வந்துடுது. இவங்களுடைய கர்வம் நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு பிக்ஷாடனர் குளத்தில் வராரு. அதாவது உடம்புல கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் நிர்வாணமாக வராரு. அவரு கூடவே நம்மளுடைய பெருமாள் மோகினி அவதாரத்தில் வராரு. வந்துட்டு ஒரு நல்ல மனிதர்களை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய எண்ணங்களை மாற்றுறதுக்கும் அவங்கள திருத்துறதுக்காகவும் கடவுளே நேரில் வருவார் அப்படிங்கிறது தான் இந்த கதை நம்மளுக்கு சொல்லுது. என்னடா முன்னாலேயே கதையோட அர்த்தத்தை சொல்லிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன். சரி, நம்மளுடைய மோகினி அவதாரம் எடுத்த பெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த முனிவர்களெல்லாம் பார்க்க போகிறாரு. போனதுமே அந்த மோகினியை பார்த்ததுமே முனிவர்களாக என்ன பண்ணிட்டாங்க, செய்கிற யாகத்தை விட்டுட்டு அப்படியே அந்த மோகினி பின்னாலேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமாக கண்ணனை பார்த்தாவே அழகாக இருப்பான், இதில் மோகினி அவதாரம்னா சொல்லவா வேணும். எல்லா முனிவர்களும் அப்படியே பின்னாலேயே போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பிக்ஷாடனர் வேஷத்தில் சிவபெருமான் வராருல, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த முனிவர்கள் வீட்லையெல்லாம் போய் கதவை தட்டுறாரு. உடனே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பிக்ஷை போடுறதுக்காக வெளியில் வராங்க. வெளியில் சிவபெருமானை பார்த்ததும் அவங்க எல்லாருமே அப்படியே மயங்கி போய் தன்னிலையும் மறந்து, அதாவது தன் மேலே துணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிலை கூட மறந்து அந்த பிக்ஷாடனரான சிவபெருமான் பின்னாலேயே அவங்க போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது இந்த முனிவர்கள் வரும்போதும் 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. உடனே இந்த முனிவர்களுக்கு அவங்க மனைவிகளை பார்த்ததும் அவங்களுடைய மோகம் மறந்து போச்சு. என்னடா அது, ஒரு பிச்சைக்காரன் பின்னால் நம்மளுடைய மனைவிகள் இப்படி வராங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வந்துடுது. உடனே பிக்ஷாடனராக வந்த நம்மளுடைய சிவபெருமானும் மோகினியாக வந்த பெருமாளை என்ன பண்ணுறாங்க, மறைஞ்சு போயிடுறாங்க. யாராக இருக்கும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த பிக்ஷாடனரை எப்படியாவது நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடத்துகிறாங்க. வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே சரி, சிவபெருமான் மேலே புலியை ஏவி விடுறாங்க, அப்புறமேட்டு பாம்பை ஏவி விடுறாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த புலித்தோலை ஆடையாக போட்டுக்கிறாரு, மானை தன்னுடைய பூநூலாக போட்டுக்கிறாரு, ஒட்டியானமாக போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு முயலகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை ஏவி விடுறாங்க. அந்த அரக்கனை தன்னுடைய காலுக்கடியிலேயே வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள் தங்களுடைய மனைவிகளை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு பிக்ஷாடனர் பின்னால் போன நீங்கள் எல்லாருமே மதுரையில் ஒரு வணிக குலத்தில் போய் பிறங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே அவங்களும் தன்னுடைய தவறை உணர்ந்து நாங்கள் மறுபடியும் உங்ககிட்டயே வரணும், எங்களுக்கு அதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கள் அப்படின்னதுமே, இதே சிவபெருமானோட ஸ்பரிசத்துக்காக தானே நீங்கள் அவன் பின்னால் போனீங்க, அதே சிவபெருமான் மதுரையில் வளையல் விற்கிற வேஷத்தில் வருவார். அப்போ அவருடைய ஸ்பரிசம் பட்டு நீங்கள் மறுபடியும் எங்களை அடையலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முனிவர்களோட மனைவிகள் எல்லாருமே மதுரையில் ஒரு வணிக குலத்தில் பிறக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சிவபெருமான் ஒரு வளையல் வியாபாரியாக வராரு. வளையல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்த பெண்கள் எல்லாருமே வளையலை விட வளையல் வியாபாரியோட அழகில் மயங்கி போயிடுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற வளையல்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வளையல் போடு, உனக்கு வளையல் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரோட பத்தினிகள்லாம் இருந்தாங்கள்ல, அவங்க எல்லாருமே இந்த சிவபெருமான்கிட்ட வளையல் போட்டுக்கிறாங்க. அந்த வளையல்காரராக அந்த சிவபெருமானோட ஸ்பரிசம் பட்ட உடனே அவங்களுக்கு அந்த நினப்பு வந்துடுது. உடனே அந்த வளையல் வியாபாரிகிட்ட உன்னுடைய வளையலுக்கு காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த முற்பிறவியோட அந்த ஞாபகமாக அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த வளையல்காரர் பின்னாலேயே போகும்போது அவர் கோவிலில் போய் மறைஞ்சிட்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தன்னுடைய சுய நினைவு வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த முனிவர்களை போய் அடைஞ்சிட்றாங்க.
மனிதர்களை திருத்துறதுக்காக கடவுள் பாருங்கள் வளையல்காரராக வராரு, பிக்ஷைக்காரராக வராரு. அவர் வந்து எடுக்காத வேடமே இல்லை. இதெல்லாம் யாருக்காக எடுக்கிறாங்க? மனிதர்களை திருத்துறதுக்காக தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த திருவிளையாடல் சொல்லுது. சரி, பிக்ஷாடனராக வந்த சிவபெருமானோட அழகை நீங்களும் பார்த்து ரசிக்கணும்ல, நம்மளுடைய ட்ராவல் வித் சிகியில் போய் பாருங்கள். பிக்ஷாடனர் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்களும் மயங்கி சொக்கி போயிடுவீங்க. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.